அரசியல் திசை காட்டும் சாணக்கியாவின் திசைகள் 4 மக்கள் முன்னால் மாபெரும் விவாத நிகழ்ச்சி. முருகன் மாநாடு ஆன்மீக எழுச்சியா மதவாத முயற்சியா? ஜூலை 19 சனிக்கிழமை மாலை 6 மணிக்கு மாஸ்டர் மகால், சம்மட்டிபுரம், தேனி சாலை, மதுரை. ராஜா, KS அழகிரி, அர்ஜுன் சம்பத், நாஞ்சில் சம்பத் பங்கேற்பு. அனைவரும் வருக. அனுமதி இலவசம். கள்ளுக்காக அனுமதிக்கப்பட்ட மதுவின் அளவை அம்மாநில அரசு அதிகரித்துள்ளது. கேரளாவில் முதல்வர் பினராயி விஜயன் தலைமையிலான மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ஆட்சி நடைபெற்று வருகிறது. அம்மாநில அரசின் அனுமதியோடு கேரளாவில் கள்ளுக்கடைகள் நடத்தப்படுகின்றன. ஆனால் அந்த கள்ளில் குறிப்பிட்ட அளவிலான மதுவிற்கு மட்டுமே அனுமதி அளிக்கப்பட்டது. அதாவது 8.1% ஆல்கஹால் இருக்கும் கள்ளுக்கு மட்டுமே அனுமதி வழங்கப்படும். அதற்கு அதிகமான அளவில் மது போதை இருக்கும் கள்ளிற்கு அனுமதி இல்லை. அதனை மீறி குறிப்பிட்ட அளவிற்கு அதிகமாக மது இருக்கும் கள்ளை விற்பனை செய்தால் சட்ட நடவடிக்கைகள் பாயும். இந்த மது அளவை உயர்த்த 16 ஆண்டுகளாக கோரிக்கை விடுக்கப்பட்டு வந்தது. இந்நிலையில் அது தொடர்பாக அறிவியல் ஆய்வு மேற்கொள்ள உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. அதன் அடிப்படையில் மதிப்பாய்வு செய்த குழு கள்ளுக்கான மதுவின் உச்சவரம்பை உயர்த்த ஒப்புதல் அளித்துள்ளது. அதன்படி கள்ளுக்கான மது அளவை 8.1%லிருந்து 8.98% மாற்றி கேரள அரசு அனுமதி வழங்கியுள்ளது.